ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி ரீட் பண்ணால் டக்குன்னு நம்மளுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும், நம்மளுக்கு போர் அடிக்காது, அந்த மாதிரி இருக்கிற டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி எப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆர் ரிப்பிட்டேஷன். நீங்கள் எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது நம்மளுக்கே அறியாமல் நம்மளை 2-3 டைம் நம்மளை படிக்க வைக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வரும். ஸோ ஒரு 100ல் ஒரு 1 or 2% மட்டும்தான் அவங்க படித்தோடனே ஞாபகம் வச்சுப்பாங்க. மற்ற எல்லாருமே திருப்பி நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வேணால் மாறலாம். ஒருத்தருக்கு 2 times, ஒருத்தருக்கு 4 times, ஒருத்தருக்கு 5 times, இந்த மாதிரி கவுண்டிங் மாறலாம். பட் 1 டைமில் யாருக்குமே மனப்பாடாகாது. அதை மட்டும் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்கிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நான் ஏன் கொண்டு வரதில்லை அப்படின்னா, ஸோ நான் டேரெக்டாக பெய்ட் பிடிஎஃப் கொடுக்கறதுனால மேபி நிறைய இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கரண்ட் அஃபேர்ஸை நான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு படித்து பாருங்கள். மேபி உங்களுக்கு அதில் சேஞ்சஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் என்னென்னா நேஷ்னல் நியூஸ் கொடுத்துருக்கான், இன்டர்நேஷ்னல் நியூஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, இது ஸ்போர்ட்ஸு, இது ஆர்பிட்ரி, ஓகே, இது மிஸ்லேனியஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மினிமம் ஒரு 1 minute ஆகுமா? அந்த 15 நியூஸ் கொடுக்குறான் ஒரு டெய்லியும் அப்படின்னா ஜஸ்ட் ஓவராலாக ஓகே, பேங்கிங் நியூஸில் 2 கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு கிளான்ஸ் சும்மா பார்க்குறீங்க. ஓகேவா? ஒரு 1 minute பார்க்குறீங்க. அடுத்தது செகண்ட் ஹெட்டிங்ஸ் படிக்கிறது. வேறு எதுவுமே கிடையாது, ஹெட்டிங்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம், டாப்பிக்கில் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஒரு நியூஸ் என்ன அப்படிங்கிற டைட்டில் மட்டும் பாருங்கள். நீங்கள் அஃபேர்ஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்மார்ட் யூஸ் பண்ணாலும் சரி, டைட்டிலுக்கு மட்டுமே ஒன்று இது இருக்கும் இல்லையா? டைட்டிலே இருக்கும். டைட்டிலே பாதி படித்த மாதிரி தான். ஸோ அப்போ அந்த டைட்டில் மட்டும் படிங்க. ஓ, எப்படி சொல்ல வராங்களா, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் பிஎம் இங்கே போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஓகே, ரஷ்யா போயிருக்காரா, இல்லை ரஷ்யாவில் ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்லா டாப்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓ, கான்ஃபரன்ஸ் இங்கே மீட்டிங் டெல்லி நடந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். தேர்ட், அடுத்த கொஸ்டின் என்ன, ஒரு புது ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஓகே, இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் ஏதோ ஒரு மியூசியம் இருக்கிறாங்களா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, ஹெட்டிங்ஸ் மட்டும் படிக்கிறீங்க. ஓகே, அடுத்தது தேர்ட். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த உள்ளே போய் ஒரு நியூஸ் எடுத்து அந்த நியூஸ் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போது அதே பிடிஎஃப் இருக்கும். ஃபஸ்ட் நியூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் மோடி ராஜஸ்தான் போயிருக்காரு. அங்கே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு நிறைய ஸ்கீம்ஸை நிறைய இனிஷியேட்டிவ்ஸை லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங்கில் படிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன படிக்கணும்னா, அந்த கான்செப்டில் ஓகே, பிஎம் மோடி போயிருக்காரு, அந்த கான்செப்ட் ஃபுல்லாக இப்போ படிங்க. அங்கே போயிட்டு இந்த ஸ்கீமுக்கான டோட்டல் அவுட்லே இது, இந்த ஸ்கீமுக்கான தீம் இது. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கான்செப்டை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்லா நியூஸ்க்கும் ஃபுல்லாக அந்த கான்செப்டை ரீட் பண்ணுங்கள். ஏன்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸில் இவங்க இங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தோம். செகண்ட் நியூஸ் கர்நாடகாவில் ஏதோ ஒரு பிளேஸ் ஏதோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டுருக்கேன், இது நியூஸ் கிடையாது. இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி ஒரு டாப்பிக் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஹெட்டிங் படிக்கும்போது ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 to 3 minutes தான் நம்மளுக்கு எடுக்கும். இந்த ஹெட்டிங்க்கு மேக்ஸிமம் ஒரு 5 minutes எடுக்குமா, வேறு என்ன ஆகிடப்போகுது. ஓகே, பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ டாப்பிக்கை ரீட் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக படிக்கிறீங்க. இது முடிச்சோடனே அடுத்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி போயிடவே கூடாது. ஓகேவா? லாஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீகேப் பண்ணணும். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டாபிக் படித்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் படித்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பை நீங்கள் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இப்போது ஒரு பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் ஓவராலாக ஃபுல்லாக ஒரு கிளாஸ் படிச்சிட்டிங்க, உள்ளே இருக்கிற கான்செப்டையும் படிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் உங்களுக்கே தெரியும். அந்த பேராகிராஃப் பார்த்தாலே இதை இங்கே சொல்லியிருந்தாங்க, இதை இந்த ஸ்கீம் இம்பார்ட்டன்ட், இதில் இவ்வளோ ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி சொல்ல ஆரம்பிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் திருப்பி உட்காந்து நீங்கள் அதை ஒரு கிளான்ஸ் ஹெட்டிங் மட்டும் படிங்க. ஹெட்டிங் படிச்சுட்டு ஃபஸ்ட் லைன் படித்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தேர்ட் டைம் படிங்க.
ஓகேவா? தேர்ட் கொஷின் படிங்க. இது மாதிரி என்ன பண்ணீங்க, ரீகேப் பண்ணுங்கள். அந்த 15 நியூஸையும் ரீகேப் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஒரு நியூஸை நம்ம ஒரு டைம்லேயே நீங்கள் வந்து 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி அந்த நியூஸை பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். இது நீங்கள் வீக்லி அண்ட் மந்த்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குதுங்கிறது சொல்லுங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு பிடிஎஃப் ஒரு 2-3 பிடிஎஃப்க்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஒரு பிடிஎஃப் மட்டும் பண்ணால் நமக்கு இது தெரியாது. ஒரு 2-3 டைம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது புரியும். ஓகேவா? மறுபடியும் நான் இந்த வீடியோக்கான ரீகேப் சொல்லிடுறேன். ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பிக்கு மட்டும் ஓகேவா, இது வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது தெரிய வரும். ஏன்னா ஸ்மார்ட் கெஸ்ஸிங்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எஸ். டாபிக் அனலைஸ் பண்ணிட்டீங்க. அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸை மட்டும் ரீட் பண்ணுறீங்க. ஹெட்டிங்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இஃப் பாசிபிள் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரீட் பண்ணுங்கள். அந்த கான்செப்டில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் பழக்கப்பட்டக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணுறது ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட் வந்துட்டு ஒரு நியூஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கான கான்செப்ட்ஸை படிக்கிறது. அதே மாதிரி அடுத்த நியூஸ், தேர்ட் நியூஸ் அந்த மாதிரி போகிறது. ஓகேங்களா? தேர்ட் அது பண்ணுங்கள். ஃபோர்த் வந்து எல்லா நியூஸஸும் கவர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீகேப்னா மறுபடியும் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணுமா? வேண்டாம். டாபிக் பாருங்கள், அதில் ஹெட்டிங்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், போதும். உங்களுக்கே அது ஞாபகம் வந்துடும். எது இம்பார்ட்டன்ட் எது தப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது டெக்னிக் ஃபாலோ பண்ணாலுமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.